புதுக்கோட்டையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை ஐடிஐ அருகே உள்ள தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தில் அமைச்சர் முகமது பர்வேஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அந்த சமயத்தில் திடீரென 20 நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதிகாரிகள் மின்வெட்டுக்கான காரணத்தை தேடி அலைந்த நிலையிலும் மின்சாரம் வராததால் அமைச்சர் இருளிலேயே கூட்டத்தை முடித்துக் கொண்டு கிளம்பியதாக கூறப்படுகிறது. பின்னர் தொழிலாளர்களுக்கான சிறப்பு ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் அதன் செயல்பாடுகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் இதுவரை யாருக்கும் எபோலா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்படவில்லை என்றும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போதிய அளவு வெறிநோய் தடுப்பூசிகள் இருப்பு உள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் தொகுதி தாவைக்கு சட்டமன்ற உறுப்பினர் CS திலீப்பின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக தமிழக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் இதுவரை எபோலா பாதிப்பு யாருக்கும் இல்லை என்று கூறினார். மேலும் அதிகரித்து வரும் நாய்க்கடி சம்பவங்களை கட்டுப்படுத்த நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் போதிய தடுப்பூசிகள் இருப்பில் உள்ளதாகவும் உறுதியளித்தார். காங்கோ, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ டெமோக்ராட்டிக் காங்கோ ரிபப்ளிக், இங்க இருக்கிற நாட்டிலையும் பக்கத்தில் இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. இந்த வியாதி WHO ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்கள் எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் ஸ்கிரீனிங் சர்வேலன்ஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட், இந்த நாடுகளில் இருந்து வர பேஷண்ட்ஸை நாங்கள் ஸ்கிரீன் பண்ணி அவங்களுக்கு தொற்று அந்த அறிகுறிகள் இருந்தால் அவங்க ஐசோலேட் பண்ணுறதுக்கான, அதாவது குவாரண்டைன் பண்ணுறதுக்கான வசதிகள் நாங்கள் ஏர்போர்ட்டில் பண்ணியிருக்கோம். அது மாதிரி அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டு சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் அவங்க கான்டாக்ட்ஸ், அவங்க இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள ஹோம் ஐசோலேஷன்ஸ், ஹோம் 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்ணுறதுக்காக ஏற்பாடும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் சீபோர்ட்ஸ் அங்கேயும் நாங்கள் அந்த ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் தயாராக இருக்கோம். பார்க்கலாம் சார். இப்போ ஏதாவது அது மாதிரி ஐசோலேட் பண்ணியிருக்கோம் இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் இந்த எபோலா வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ இல்லை கன்ஃபார்ம்டு கேசஸோ இது வரைக்கும் இல்லை. ராசிபுரத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு வழி பாதையை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிலவி வரும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் குறித்து பொதுமக்கள் விடுத்த புகார்களை தொடர்ந்து அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பழைய பேருந்து நிலைய ஒரு வழி பாதையை நேரில் ஆய்வு செய்தார். காவல்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் ஆலோசித்த அமைச்சர் நெரிசலை குறைக்க பழைய நடைமுறைப்படி பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களை சிவானந்தா சாலை வழியாக இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் ஹெல்மெட் அணியாதவர்கள் மற்றும் மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். தமிழகத்தில் லஞ்சமில்லாத எளிய பத்திரப்பதிவை உறுதி செய்ய அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என நாமக்கல்லில் அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார் பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு இணைய வழி பதிவுகள் மற்றும் ஆவணங்களை சரிபார்த்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லஞ்சமில்லாத எளிய பத்திரப்பதிவை மக்களுக்கு வழங்குவதே அரசின் நோக்கம் என்றார். நாமக்கல் அலுவலக பணிகள் முறையாக உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், மாநிலம் முழுவதும் இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தொடரும் என்றும் முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். பொதுவாகவே பத்திரப்பதிவுத்துறை பொறுத்தவரை லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவை செய்து கொடுக்க வேண்டும் என்பது முதல்வர் தளபதி அவர்களின் ஆணை. அதற்கேற்ப இப்போது நாமக்கல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இந்த சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்தேன்.
நான் வந்த நேரம் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச டைம் பார்த்து தான் வந்தேன். எத்தனை டாக்குமெண்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, நேற்று பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டாக்குமெண்ட் ரிட்டர்ன் ஆகிருக்கு, இந்த டேட்டாலாம் செக் பண்ணேன். ஓரளவுக்கு கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் மேலும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நிறைய சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நான் போகிறதா இருக்கிறேன். போய் இந்த மாதிரி ஏதாவது முறைகேடு நடந்ததுன்னா உடனே அதுக்கு என்ன நடவடிக்கை அதை எடுக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் தூய்மையான ஆட்சி நடக்க வேண்டும் என்பதே முதலமைச்சரின் நோக்கம் என்றும் பணநாயகத்தை முறியடித்து மக்கள் தாவேக தலைவர் விஜய்க்கு வாக்களித்துள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் தூய்மையான ஆட்சி நடத்தவே மக்கள் வாக்களித்துள்ளனர் என்றார். ஊழல் புகார்கள் வந்தால் தயக்கமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வரி உயர்வு குறித்த கேள்விகளுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரே பதிலளிப்பார் என்றும் கூறினார். மேலும் வருவாய்த்துறையின் வரவு செலவு புள்ளி விவரங்களை வெளியிட 1 மாத அவகாசம் தேவை என குறிப்பிட்ட அமைச்சர், ஏழை எளிய மக்கள் பட்டா தொடர்பான பிரச்சினைகளுக்கு தன்னை நேரடியாக அணுகலாம் என்றும் தெரிவித்தார். ஜனநாயகத்தை முறியடித்துவிட்டு ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர், இன்றைய முதலமைச்சர், நாளை என்றைக்கும் முதலமைச்சராக இருக்க போகிற நம்முடைய தளபதி அவர்களுக்கு இன்று மக்கள் வாக்களித்திருப்பது இன்றல்ல அன்றைக்கே 36% வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வருவாய்த்துறையில வரவினம் செலவினம் எப்படி இருக்கு? இந்த பொதுவாக வருவாய்த்துறையை பொறுத்தவரை இன்றைக்கு பொறுப்பேற்று 6 நாட்கள் தான் ஆகிறது. நீங்கள் எனக்கு ஒரு மாத காலமாக அவகாசம் தரப்பட வேண்டும். அப்படி தருகிற போது சரியான புள்ளி விவரத்தை இடத்தில் எடுத்துக் கொள்ள முடியும். இப்போது அதற்கான புள்ளி விவரம் கையிலே இல்லை. அதே போல வருவாய்த்துறையை பொறுத்தவரையும் எல்லோருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இனி ஏழை மக்களிடத்திலே பட்டாக்கள் மாறுதல் செய்வதோ, பட்டாக்கள் கொடுப்பதோ, பட்டாக்கள் அங்கே ஏர்போர்ட்டில் ஏற்றுவதிலே ஏதாவது தவறு நடைபெற்றால் என்னுடைய நேரடியான கவனத்தை கொண்டு வரலாம். அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அமைச்சர்கள் சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிடுவதை தவிர்த்து மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் சாடியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 3 வாரங்களில் கொலை மற்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கவலை தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு ஆளுங்கட்சியில் இணைவது குதிரை பேரம் என்றும் அதை அரசு தடுக்க வேண்டும் என்றும் கூறினார். பக்ரீத் பண்டிகையில் தற்காலிக இடங்களில் மாடுகளை வெளியிடக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவு இஸ்லாமியர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதால் அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அமைச்சர்கள் சமூக ஊடகங்களில் ரீல்ஸ் போடுவதை நிறுத்திவிட்டு மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அதான் நான் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொன்னா முதல்வர் ஊடகத்துல பேசணும். அது ஒன்று தவறில்லையே. முதல்வர் மக்களிடத்தில் பேசுவது என்பது தவறல்ல. எவ்வளவுதான் ஃபேம் இருந்தாலுமே கூட மக்களோடு உரையாற்றுவதற்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு தமிழகத்துடைய முதல்வர் என்கிற, தமிழகத்துடைய அமைச்சர் என்கிற, தமிழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பெரிய பெரிய ஃபேம் இருந்தவர்கள் மக்களோடு உரையாடினார்கள். மக்கள்கிட்ட நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொன்னார்கள். மக்கள் விரும்புவதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய நடவடிக்கை தவறென்றால் மாற்றிக்கொண்டார்கள். அப்படி பேசாமல் இருக்கும் பொழுதுதான் பல விமர்சனங்களுக்கு அது வழிவகுக்கிறது. எனவே மக்களோடு பேச வேண்டும், மக்களோடு உரையாற்ற வேண்டும். அது ஒரு முதல்வருக்கான கடமை. அந்த கடமையை நான் என்ன பார்க்குறேன், ஒரு 20 நாள் 25 நாள் தான் ஆச்சுங்கிறதுனால ஹனிமூன் பீரியடே 6 மாதங்கிறாங்க. நான் 6 மாத காலமும் மக்களோடு பேசாமல் இருந்தால் அது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக போயிடும்ல. எனவே வந்த உடனேயே நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை மக்களிடத்தில் சொல்வதுதான் ஒரு முதல்வருடைய பணியை எளிமையாக்குவதற்கான வாய்ப்பு. இல்லைன்னா அது ரொம்ப கடினமாக போயிடும். 10 ஆண்டுகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சிவகாசி கோணம்பட்டி இடையே புதிய பேருந்து சேவையை அமைச்சர் கீர்த்தனா தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் கோணம்பட்டி மக்களின் 10 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று சிவகாசி கோணம்பட்டி இடையேயான புதிய பேருந்து சேவையை அமைச்சர் கீர்த்தனா தொடங்கி வைத்தார். அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர் மக்களுடன் பேருந்தில் பயணம் செய்து நேரடியாக கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியதால் கிராம மக்கள் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். விராலிமலை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த பின்னர் தனது முடிவு குறித்து அறிவிக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல உள்ளதாக தெரிவித்த அவர் நன்றி தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் தன்னுடைய பயணத்தை தொடர்வதாக தெரிவித்த அவர் தனது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும் என தெரிவித்தார். இன்றும் முகூர்த்த நாள். பொதுவாக முகூர்த்த நாளில் எனக்கு மிக அதிகமான பத்திரிகைகள் வரும். குறைந்த திருமணங்களை சுப நிகழ்ச்சிகளை அட்டன் பண்ணுறேன். இன்றைக்கு மாலை 5 மணிக்கு விராலிமலையில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வை தொடங்குறேன். இன்னைக்கு விராலிமலை டவுனும் 3 பஞ்சாயத்தும் போகிறேன். நாளைக்கு நன்றி அறிவிப்பை தொடங்குறேன். ஏன்னா முதல்ல நான் மக்களுக்கு நன்றி சொல்லணும். அதான் என்னுடைய முதல் கடமையாக பார்க்குறேன். அது அந்த நன்றி அறிவிக்கின்ற அந்த நிகழ்வுக்கு நான் உங்களை பத்திரிகையாளரை சந்திக்கிறேன். எல்லாரும் நல்ல காரியம் செய்யறாங்க. நான் வாழ்த்துறேன். இல்ல அதான் நான் இன்னைக்கு நான் நன்றி அறிவிப்பு சொல்ல போறேன். நன்றி அறிவிப்பை தெரிவிச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் நேற்றே சொல்லிட்டேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில, புரட்சித் தலைவி அம்மா வழியில தொடர்ந்து நேற்றே சொல்லிட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.